வெல்கம் டு தமிழ் டாக் ஸ்டாண்டர்ட். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஓடம் இளவரசி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தில் 4 ஹீரோயின். படத்து பேர் ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும். ஹீரோ தான் ஜெமினி கணேசன், அவர் ஃப்ரெண்டு சுருளிராஜன். இந்த செட்டப்பை வச்சுக்கிட்டு பெரிய காவியமாக படைச்சிருக்க போகிறாங்க அல்லது கருத்தாழமிக்க படத்தை எடுத்துருக்க போகிறாங்களா? இது ஒரு பொழுதுபோக்கான காமெடி படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் போகிறோம். காமெடி படம்னா நமக்கு ரூல்ஸ் தெரியும், லாஜிக் எதிர்பார்க்கக்கூடாது, படத்தில் மூளையை கட்டி பார்க்கிங்லேயே வச்சுட்டு போயிடணும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி தான் போய் இந்த படத்தை பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஹீரோ 4 ஹீரோயினை லவ் பண்ணுறாரு தொடர்ச்சியாக. இந்த 4 ஹீரோயினை லவ் பண்ணுறதுக்கு அவர் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கஷ்டப்படல. இந்த கடைக்கெல்லாம் போய் கத்திரிக்காய் வாங்குவோம் பார்த்தீங்களா, அதை விட ஈஸியாக அவங்க 4 பேரையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அதை விட ஈஸியாக அவங்கள கைட்டையும் விட்டுறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற பொண்ணுங்கள்லாம் இவ்வளோ கேவலமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அழுத்தமாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தை ரொம்ப நல்ல படம் அப்படின்னே சொல்லியிருக்கலாம். இந்த படத்தை ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாப்பை கடத்துறதுக்குள்ளே போதும் ஆகிப்போகுது. செகண்ட் ஹாப்பில் கூட படம் முடிகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் தான் காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தில் 4 ஹீரோயின்றதுனால ஒரு 4-5 பாட்டை வேறு போட்டாங்க, அதை வேறு தாங்கிக்க வேண்டியதாக போச்சு. இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு பெண்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் உள்ளவங்களாம் இந்த படத்தை பெருசாக ஒன்றும் ரசித்து பார்க்க முடியாது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோகிராஃப் அப்படிங்கிற ஒரு அற்புதமான படத்தை கேலி பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது இந்த படம். அதை மறந்துட்டு இந்த படத்தை மட்டும் பார்த்தோம்னா, இந்த படத்தில் கொஞ்சம் கதை இருக்குது, காமெடி இருக்குது, பாட்டு இருக்குது, ஃபைட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தை ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த படம் ஒரு ஓகே அப்படின்னு சொல்கிற அளவில் தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஓகே அப்படிங்கிற படம் யாருக்கு வேணும்? இன்றைக்கெல்லாம் சூப்பர் அப்படிங்கிற படம் மட்டும்தான் தேவைப்படுது. இன்றைக்கி அப்படின்னு சொல்லி நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஜிஎஸ்டிக்கு முன்னால் ஜிஎஸ்டிக்கு பின்னால் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு போன வாரத்தில் ஒரு 4 நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஸ்ட்ரைக் முடிஞ்சு வெள்ளிக்கிழமை படத்தை தேட்டரில் ஓப்பன் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஸ்பைடர்மேன் படம் ரிலீஸ் ஆகிருந்தது. நாங்கள் ஸ்பைடர்மேன் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்கு போயிருந்தோம். தேட்டர் வாசலில் மேனேஜர் நின்றுருந்தார். என்ன சார் தேட்டர் வாசல் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ, இந்த ஜிஎஸ்டி டிக்கெட் ரேட்லாம் கூட்டினதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எப்படி வர்றான் என்ன சொல்கிறான்னு பார்க்கலான்றதுக்காக வெளியே நிற்கிறப்பா அப்படின்னாரு. தேட்டர் வாசலில் வெறும் 50 பேர் தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த 50 பேரில் ஒரு 25 பேர் கேமராவெல்லாம் வச்சுக்கிட்டு நிருபர்கள்லாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. வந்தவங்கக்கிட்ட இந்த ஜிஎஸ்டி விலை உயர்த்தினதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் சில பேர் இது ரொம்ப பெரிய பாதிப்பு தான், இது ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய காமெடி ஆகிப்போச்சு. அவங்கக்கிட்ட போயிட்டு நிருபர்கள்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இந்த ஜிஎஸ்டி டிக்கெட் ரேட்லாம் உயர்த்தின பிறகு எவனும் படம் பார்க்க வர்றானா அப்படிங்கிறத பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். நான் படம் பார்க்கலாம் வரல, எவனும் படம் பார்க்க வர்றானான்னு பார்க்க வந்தேன். இன்னுமா படம் பார்க்க வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க அந்த நிருபர்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் குரங்கு வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அந்த குரங்கு வீட்டில் ஒரு வேலையும் செய்ய விடாமல் பயங்கரமாக சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. எதை எடுத்தாலும் தூக்கி போட்டு உடைக்க, எதை எடுத்தாலும் கிழிச்சு போட்டுற, இப்படிமா பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அவனை ஒரு வேலையும் செய்ய விடல. அவன் உடனே என்ன பண்ணியிருக்கான், அதை பிடிச்சி கொண்டு போய் ஒரு ரூமில் போட்டு அடைச்சிவிட்டான். அடைச்சிவிட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கான். செஞ்சு முடிச்சுவிட்டு இந்த குரங்கை ரூமில் அடைச்சமே அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ரூமில் அந்த கண்ணாடி வழியாக எட்டி பார்த்துருக்கான். அந்த குரங்கு என்ன பண்ணிச்சு தெரியுங்களா, அது அங்கிட்டிருந்து இவனை எட்டி பார்த்துக்கிட்டு இருந்துருக்கு. அந்த மாதிரி இனிமேல் இந்த டிக்கெட் ரேட்லாம் குறைக்கலன்னு வச்சுக்கோங்க, குரங்கு மாதிரி நம்ம தான் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கணும், எவனும் தேட்டருக்கு வரானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போது அந்த ஜிஎஸ்டிக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அது எப்படி 30% போடுவோம் அப்படிங்கிறதுல அரசாங்கம் உறுதியாக இருந்தாலும் அதை எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்தும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் நடத்துகிறவர், கலாச்சாரத்தை காப்பாற்றுறவர், நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை, தமிழ்நாட்டில் ஃபுல்லாக லஞ்சம் ஊழல் பெருகி போச்சு அப்படிங்கிறாரு. இன்னும் இவ்வளோ நாள் கோமாவில் இருந்தார், அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் இவரெல்லாம் எங்கே இருந்தார்? திடீர்னு தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் பெருகி போச்சு அப்படின்னுக்கிட்டு இருக்காரு. இப்போது சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கும் அரசாங்கத்துக்கு நடுவில் இந்த டேக்ஸ் சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் சினிமாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய இவர மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா அது அந்த பேச்சுவார்த்தையை பாதிச்சிடாதா? இப்போவே பார்த்தீங்கன்னா போன வாரம்லாம் தேட்டரில் வசூலே இல்லையா, தேட்டருக்கு ஆடியன்ஸே வரலையா.
இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படங்களுக்கும் ஓப்பனிங் இல்லை, கூட்டம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இவர் ஒரு வேளை நினச்சிட்டாரோ என்னமோ தெரியல, நம்மளே ஃபீல்ட் அவுட் ஆகி டிவிக்கு போயிட்டோம், இனிமேல் இந்த ஃபீல்டு இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன நினச்சிட்டாரோ என்னமோ தெரியல. இவரை கூப்பிட்டு சினிமாவில் இருக்க முக்கியஸ்தர்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம், இவருடைய பேச்சை தேர் எழுதி தெருவில் விட்டு போயிடுவார். அப்புறம் ஒட்டுமொத்த சினிமாவும் தான் பாதிக்க வேண்டியிருக்கும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.